Thanks for the world of. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரெயின் ராட் மாமே. இன்னைக்கு நம்ம பேச போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி காலத்துல பேக் ஆன் அஃபீஷியல் அப்படின்னு வச்சிருந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிற சீரியலை பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோட்ஸ் பத்தி நம்ம டே டு டே பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைச்சிருந்துச்சு. பட் அதே நம்ம கண்டினியூஸா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நடுவுல சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. குறிப்பா கதை களத்திலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்புடைய தன்மையில இல்லாம ரொம்பவும் கதை ஆர்டிபிஷியலா போனுச்சு. அது எக்ஸாம்பிள் நம்ம அன்னைக்கே அந்த இதுல கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபெமினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த குளோரிஃபை பண்றாங்க. அந்த பெண்கள் 4 பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும், மற்ற யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரியும், மற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட அது ஒரு பிரச்சனையாவே கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த 4 பெண்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கதையை கொண்டு போறாங்க. இது டாக்ஸிக் ஃபெமினிட்டியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப சமீபமா பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பெண்களே தேவையே இல்லை. அந்த 4 பெண்களே தாண்டி ஒரு பெண், அதாவது பார்கவி அப்படிங்கிற ஒரு பெண் உடைய அவல நிலையை பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட்டடா காமிச்சு ஒரு எபிசோட அவங்க ஃபுல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, எபிசோட் அப்படிங்கறத தாண்டி ஒரு சீரியலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வன்சஸா அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி நம்ம எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், தர்ஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஆதி குணசேகரனோட பையன். தர்ஷினி அப்படிங்கிறவங்க ஆதி குணசேகரனோட பொண்ணு. தர்ஷினிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தலைவன் ஜெயிலுக்கு போனாப்ல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வர வேண்டிய ஆள் நடுவுல ஒரு பெயில்ல வராரு. போஸ்டர் பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த போஸ்டர் பெரியசாமியோடைய பொண்ணான அன்புக்கரசி அப்படிங்கிற பொண்ணுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தர்ஷனுக்கும் பேசி வைக்கிறாங்க. அதுல இருந்து கதையை தொடருது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து ரிமாண்ட்ல வெளில வர்றாரு. அதாவது பெயில்ல வெளில வர்றாரு, பரோல்ல வெளில வர்றாரு. அப்படியே கதை ஸ்மூத்தா நகர்ந்துட்டு இருக்கிறப்ப நடுவுல நிறைய ட்ராக் எல்லாம் தப்பா போனுச்சு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்கவியோட ட்ராக் கொஞ்ச நேரத்துக்கு அதை மறைச்சே வச்சிருந்தாங்க. அறிவுக்கரசி அப்படிங்கிற ஒரு புது வில்லியை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருந்தாங்க. போன சீசன்ல போன பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஜான்சி ராணி எப்படி வில்லத்தனத்துல கெட்டிகாரியா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அறிவுக்கரசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கெட்டிகார தன்மையோட இருந்துச்சு. ஸோ அறிவுக்கரசிக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து வில்லியா காமிச்சிருந்தாங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிற காலகால பழமொழிக்கு ஏற்ப பாத்தீங்க அப்படின்னா அறிவுக்கரசி அப்படிங்கிற கேரக்டர் வடிவமைச்சிருந்தாங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கொற்றவை அப்படிங்கிற ஒரு சைடு கேரக்டர் போன இதுல பாத்தீங்கன்னா சாருலதா அப்படிங்கிற ஒரு வக்கீல் இது பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. இந்த வாட்டி கொற்றவை அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நிறைய புதிய புதிய மாற்றங்கள்லாம் செஞ்சிருந்தாங்க. ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டோன் டவுனா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டரா சாஃப்ட் நேச்சர் உள்ள பர்சனா காமிச்சாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் ஒன்று உள்ள வருது. அது யாருன்னா பார்கவியோடைய அப்பா கேரக்டரா மோகன் வைத்தியா சார் பண்ணியிருந்தாரு. ஒரு சிங்கர் அண்ட் பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா இருந்தாரு. அப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 1ல கூட கண்டஸ்டண்டா இருந்தார் இல்லைங்களா. அவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ரொம்ப முக்கியமான ரோல் வச்சிருந்தாரு. மேபி அந்த கேரக்டர் தான் ஒரு கீ சேஞ்சிங்கா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, எதிர்நீச்சலை திரும்பியும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டினதே அந்த ஒரு கேரக்டர் தான். ஒரு பொண்ணோட அப்பாவா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வர்ற மாதிரியான ஒரு கதை இது பண்ணியிருக்காங்க. கேரக்டராகவே அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணை பெத்த அப்பாக்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் ஆகுற மாதிரியான ஒரு கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோகன் வைத்தியா சார் பிளே பண்ணியிருந்தாரு. அவரு இறக்குற மாதிரியான ஒரு சீன் ஆக்சுவலா ஒரு தற்செயலா நடக்கல. எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி டிராமா பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரனும் அறிவுக்கரசி அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமா பிளான போட்டு அவங்கள நம்ப வச்சு
அந்த பார்கவியோட அப்பாவையும் நம்ப வச்சு தர்ஷனுக்கு பார்கவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி கடைசியில் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு அவங்க 2 பேரும் வந்து தலைமறைவாகி அதுக்கப்புறம் எப்படியோ அது இதுன்னு பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரவழைச்சு ஒரு சீன்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் சம்பவம் நடக்குது. ஆதிகுணசேகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷனை எட்டி காலால் உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லா சீனும் மொத்தமாக மாறுது. மாறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா அந்த பார்கவியோட அப்பாவா இருக்கிற அந்த கேரக்டர் வந்து இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிஜத்துல எல்லாம் இறக்க வாய்ப்பு இல்லை. அந்த கேரக்டரா இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்கவியோடைய அழுகை நிலை, அந்த அவல நிலை, தர்ஷன் வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது, இதே மாதிரி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல் இருந்து இருக்குடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான கான்சிக்வன்சஸை கொடுத்து பயங்கரமான ஒரு சீக்வன்சஸை கொடுத்து பயங்கரமான செக்மெண்ட்ஸை வச்சு அண்ட் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பெண்கள் வந்து போராடி அந்த பார்கவியோட அப்பாவோட இறப்புக்கு நீதி வாங்கி தர்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை நேரடியாக கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அதாவது மொத்த இம்பார்ட்டன்ஸையும் பார்கவி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கே கொடுத்துட்டாங்க. அதோட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சிங்க பெண்கள் குரூப் அவங்க வந்து கை கோர்க்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதைக்களம் வந்து வேற ஒரு பரிமாணத்துல நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஈவன் தர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு இல்லாம அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவோட வளர்ப்புலே வளரணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் அப்படியே இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் அம்மா சைடு இருந்து வரான், அந்த பெண்களோட சைடுக்கு வரான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர் நேர் அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நேர்த்தியான முறையில இந்த செக்மெண்ட்ஸ் அமைச்சு திரும்பி இந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு உயிரோட்டம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற எல்லாரையுமே மெய் சிலிர்க்க வச்சு அதுலேயும் எல்லாரோட ஆக்டிங் ஸ்கில்லும் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன இருந்ததை விட ரொம்ப பெட்டராகவும் ரொம்பவும் கனெக்டடாகவும் இருந்துருந்துச்சு. முன்னாடியாவது இவங்கெல்லாம் நடிப்பாங்களா, இவங்க என்ன சும்மா சைடு ரோலாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சதெல்லாம் போய் இவங்களும் இந்த சீரியல்ல மெயின் ரோல் தான் அப்படின்னு சொல்லாம அடிச்சிருக்காரு நம்ம திருச்செல்வம் சார். ஓகேங்களா? ஜீவானந்தம்ங்கிற கேரக்டர்ல டோன் டவுன் ஆகி மற்ற எல்லாருக்குமே பயங்கரமா ஸ்பேஸ் கொடுத்து ஒரு வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியலை வேற அடுத்த கட்டத்துக்கு கட்டமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இப்ப நான் வந்து லாஸ்டா எதிர்நீச்சலை பத்தி பேசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். 6 மாசம்லாம் இல்லை, ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு மேலேயே ஆயிருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ திரும்பியும் நான் எடுத்து இந்த வீடியோவாக எடுத்து போடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியலோட போக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய நிலைமைக்கு, அதாவது அந்த ஓஜி எதிர்நீச்சல் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆதி குணசேகரன் வந்து போன பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் வில்லனாக இருந்தார். ஓகேங்களா? ஆனால் இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நெகட்டிவிட்டியோட 100% பியூர் வில்லனிசமோட பார்த்தீங்க அப்படின்னா வேல ராமமூர்த்தி சார் வந்து அந்த ஆதி குணசேகரனா நீ அவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோல் வந்து ஃபுல்லாகவே அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவருக்கு தம்பியா கதிர்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து கொஞ்சம் கோல்மால் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சீன் எல்லாமே இப்போ மறக்கடிச்சு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்கவியோடைய அப்பா மறைவு, ஆதி குணசேகரன் இதில் கொலைப்பழி வந்துருச்சு, கதிர் தான் அடிச்சு கொன்னா, இது மாரி எல்லாம் சில சம்பவம்லாம் நடந்து போலீஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறிவுக்கரசிக்கு எதிராகவே இருக்கு. இதுக்கு நடுவில் அன்புக்கரசியோட அன்பு தொல்லை, இது மாதிரி பல சின்ன சின்ன எலமெண்ட்ஸு லேயர் பை லேயராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சினிமேட்டிக்கல் ஃபீலை கொடுக்குற இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா சன்னெக்ஸில் நானும் ருட்டீனாக பார்ப்பேன். ஆனால் அதில் எது மெயினான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டுமே அப்கமிங்கில் வீடியோஸில் பதிவிடுவேன். நான் எப்போ பதிவு பண்ணுவேன், எப்படி பதிவு பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பதிவு பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thanks for watching.